நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024 ஆவணி மாத ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மிதுன ராசியை பார்க்கலாம். எல்லோரும் ராசி பலன் எதிர்பார்க்குறீங்க. ராசி பலனில் ஒவ்வொரு ராசிக்காரும் ஒரே வீட்டில் 4 பேர் இருப்பீங்க. 4 பேருக்கு என்ன நடக்குதுங்கிறது எல்லாருமே ஒரே ஆள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. இதில் என்னென்னா மிதுன ராசின்னு நம்ம இங்கே வந்துட்டாவே இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ராசிநாதன் புதன். மிதுன ராசினாவே புத்திசாலிங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் எல்லாரும் புத்திசாலிகளா அப்படின்னா ராசி பலனில் அது கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால புத்திசாலின்னு நம்ம அங்கே சொல்லி வந்துடுறோம். மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பலன் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, என்னென்ன வகையில் நல்லா இருக்கும், அந்தந்த பருவ வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் நடக்கும். ராசி என்றாலே மதி என்றாலே புத்தி என்றாலே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தால் ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ உன் புத்தி தான் செயல்படுது. அதில் நீ என்ன வேலை செய்ய போறியோ அதுக்கு என்ன பலனும் நல்லதா கெட்டதோ நீ தான் அனுபவிக்க போகிற. ராசி பலன்கிறது உங்களை சார்ந்தது, உங்கள் மனதை சார்ந்தது. எங்களில் நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, உங்கள் மனசில் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க? ராசிநாதனே புதனாக வர்றார். புதன் 3ஆம் இடத்தோடு இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அது வாயை திறந்து என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் கேட்கும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 50 வயசு 40 வயசில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த தன்மையில் அது கேள்வி கேட்கும், பேசும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், என்னடா இது இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் விசித்திரமாக பேசுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஓடும். 18-20 வயசு இருக்கிறவங்கள கல்வியில் இன்றைக்கி ரொம்ப மெரிட்டில் நீங்கள் வரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நல்ல கல்வி மேலோங்கி நிற்கும். அந்த கல்வி தான் மிக முக்கியமே. அப்போ அந்த கல்விக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு ராசி அதிபதியுமே அவர் தான், புதன் தான். புதன் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லக்கூடிய காரணம், சனியும் செவ்வாயும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பில் பார்வை அங்கே செஞ்சிகிட்ருக்காங்க. அது இந்த மாதம் பூராமே அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அது பார்க்குறது அவ்வளோ சிறப்பாக கொஞ்சம் சிறப்பில்லை தான், கொஞ்சம் தடங்கள் தான். தசாபுத்தி அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்வி தடைங்கிறது அங்கே வராது. பொருளாதார தடை அப்படிங்கிறது வராது. பொருளாதாரம் மிக முக்கியம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன கேட்குறாங்க, என் பிள்ளைங்க படிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும். இது எல்லாமே அந்தந்த பருவ வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே எதிர்பார்க்குறாங்க. எதுவுமே இல்லாதவங்க கூட 4ஆம் அதிபதி 4 கேது இருக்கிற ஒரு காரணத்தினால எதுவுமே இல்லாதவங்க கூட நான் கூடுதலான ஆசையோடு எல்லாமே எதிர்பார்ப்பீங்க. எனக்கு சரியான வீடு கிடையாதுங்க, சரியான வசதி வாய்ப்பு இல்லைங்க, என் பையனை படிக்க வைக்கிறதுக்கே எனக்கு வசதி இல்லை, நான் எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அரசாங்கத்தில் லோன் கிடைக்கும். லோன் வாங்கி படிக்க வச்சிட்ருக்கீங்க. லோனை வாங்கி படிக்க வச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்விக்கு உண்டான அமைப்பு கூடுதலாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் அங்கே கொடுக்கும். தொழில் உங்களுக்கு ராஜயோகாதிபதி சனி சிம்மத்தை பார்க்குறார். இந்த ராசிக்கு அந்த ராசிநாதனுக்கு சனி நண்பராக வந்தாலும் கூட அவர் 9ல் நிற்கிறது நல்ல அமைப்பு இல்லை. 9 நிற்பேன்னா என்ன பண்ணும், தகப்பனார் பாதிப்பு கொடுக்கும். தகப்பனார் என்ன பாதிப்பு கொடுக்கும், தகப்பனார் வேலையை கெடுக்கும், தகப்பனார் உடல்நிலையை கெடுக்கும், தகப்பனாருக்கு மருத்துவ செலவு வரும். சரி, தகப்பனார் கூடுதலான வயசால் இருக்கார், அதாவது 60 வயசு 65 வயசு அப்படின்னு வந்துட்டோம். 65 வயசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்தந்த திசாபத்துக்கு ஏற்ற மாதிரி நோயை கொடுப்பார். கண்டிப்பாக ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற பலன் நடக்குது அப்படின்னா சாதகமற்ற திசைன்னு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ராசிக்கு எதிர்மறையான திசையே சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இதெல்லாம் எதிர்மறையான ஒரு அமைப்புங்க. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே சாதகமற்ற திசை அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கணுங்கிறது தான் பொதுவான விதி. ஆவணி மாதம் அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் சனி பார்வையில் இருக்கார். ராசிநாதன் புதன் சனி பார்வையில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நல்லதுன்னா என்னென்ன நடக்கும், சனி முடக்குவார் எல்லாத்தையும். கடன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கடன் கட்ட முடியாமல், கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் கட்ட முடியாத நிலையில் இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு படுக்க வச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஃபேமிலியில் ஒரு ஆள் முக்கியமான நாள் ஆஸ்பத்திரி மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் 7ரை சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை. பொதுவாக மிதுன ராசியெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்கள போட்டு பெரட்டி எடுத்துச்சுன்னு நான் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ இல்லை, விலகினாலும் இன்னும் நீ கடன்லேருந்து வெளியே வரலங்கிறத அங்கே பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆவணி மாதமும் கொஞ்சம் தாக்கம் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா ராசியை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறேன், சிம்மத்தை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. சூரியனை பார்க்குது இல்லையா, ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மத்துக்கு வருவார் இல்லையா, சுக்கிரனும் அங்கேயே வர்றார், 12ஆம் அதிபதி அங்கேயே வர்றார். அப்போ சுக்கிரன் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ ஆரோக்கியம் கெடும். புதன் அப்படின்னு சொல்கிறவர் நல்ல ஒரு வீட்டினுடைய அமைப்பை ஏற்படுத்துகிறவர். அப்போ அந்த வீட்டுக்காக கடன் கட்ட முடியாத வீடு பாதியிலேயே நிற்கிற அமைப்பு மெதுவாக நடக்கும். லோன் சேங்ஷன் ஆகாது,
மெதுவாக நடக்கும். அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க பண்ணுறவங்க நீங்கள் பணம் கொடுக்கல செய்யலைன்னு வீட்டுக்கு வேலைக்கு வராமல் நிறுத்தி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு பணம் கிடைக்காது, அதனால் வேலை நிலுவையில் இருக்கும். அப்போ அந்த நிலுவையில் அந்த மாதம் பூரா அப்படியே தான் ஓடிட்டுருக்கும், பார்த்து தான் நீங்கள் செய்யணும். தசாபுத்தி சாதகமாக இல்லைன்னா டோட்டலாக வந்து அந்த தசாபுத்தியில் கெட்ட டைம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வீட்டு வேலை முடியாது. ஒன்று. அப்போது உங்கள் வீட்டுக்காக என்ன பணம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, வீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்காக என்ன லோன் சேங்ஷன் பண்ணீங்க, அது நடக்காது இருக்கும். பிள்ளைங்களுக்கும் படிப்புக்கு உண்டான செலவு, படிப்புக்கு உண்டான கல்வி கட்டணத்தை கட்ட முடியாத ஒரு தடையை உண்டு பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு டைட்னஸ் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டைட்னஸ் கொடுத்தீங்கன்னா தானே நீங்கள் சமாளிக்க முடியாத அமைப்பு ஏற்படும். அப்போது உங்களை ராசியினுடைய அதிபதியாகிய புதனும் அதே இடத்துல தான் இருக்கார், சூரியனும் அதே இடத்துல தான் இருக்கார். 3ஆம் அதிபதி சுக்கிரன் சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய. அதிர்ஷ்டங்கிறது என்ன, நம்ம புத்திசாலித்தனமே செயல்படணுன்னா கூட அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை எதிரே பார்க்கலைங்க, நான் வீடு கட்டணும்னு எதிரே பார்க்கல, கட்டிகிட்டு இருக்கிறேங்க, இதுக்கு பேர் அதிர்ஷ்டம். நான் இந்த படிப்பு படிப்பேன்னு நினைக்கலைங்க, இந்த வேலைக்கு போவேன்னே நினைக்கல, இது அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன். அந்த வேலை உனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகம் அவரும் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தடைப்படுது. 5ஆம் இடம் அதே சமயத்தில் கல்யாணமாகி புதுமண தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தடைப்படும். 5ஆம் அதிபதி சனியினுடைய பார்வை, 5ஆம் பாவகம் தானே குழந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த 5ஆம் பாவகத்தை சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் தடை உண்டு. சில பேருக்கு பெண் குழந்தைகள் பிறந்து வரக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் மேம்பட்டு இருப்பீங்க, பெண் குழந்தை பிறந்திருக்கும், நல்ல அமைப்பாக கூட அது இருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த குழந்தை பாக்கியம் மிக முக்கியமானது. வேலை எதிர்பார்த்துறவங்களுக்கு இந்த மாதம் பூரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதம் பூரா அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்காத ஒரு அமைப்பில் இருப்பீங்க. இந்த மாதம் பரீட்சை எழுத போகிறவங்களுக்கும் அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை. அரசு வேலை எதிர்நோக்கி அரசாங்கத்தில் பரீட்சை எழுதலாம், டிஎன்பிசி போன்ற பரீட்சைலாம் எழுதலாம் நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை இருக்கத்தான் செய்யும். அதனால் அதையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதையும் இது பண்ணுவீங்க. திருமண தடைங்கிறது கண்டிப்பாக இப்போ உண்டுங்க. இந்த மாதத்தில் திருமண தடை இந்த ராசிக்காரங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ராசிநாதன் பாதிக்கப்படுறார் அப்படிங்கிறது ஒன்று. ராசிநாதன் பாதிக்கப்பட்டார், தகப்பன் பாதிக்கப்படுறார், தகப்பன் ஸ்தானம் பாதிக்கப்படுது, இது 3ம் பாதிக்கப்படுது. தகப்பனாராலையும் எதுவும் பண்ண முடியாது, தகப்பனாருக்கும் செலவுக்கு காசு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதெல்லாமே கொஞ்சம் கூடுதலாக வரும். சில பேர் தகப்பன் மகன் உறவுகள் நன்றாக இருக்காது இந்த மாதம்தான். ஜனன காலத்தில் இப்படி பிறந்திருந்தான்னு வச்சுங்க, சனி பார்வையில் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே தகப்பன் உறவு உணவு, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, தகப்பன் மகன் உறவு ஒரு அந்யோன்யமாக இருக்காது. தாயோடு தான் அதிகமாக லிங்கில் இருப்பாங்க. அம்மாக்கிட்ட தான் போய் கேட்பான், அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் போய் அந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு அந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அது பேசி முடித்து கொடுக்கும். நேரடியான அப்பா மகன் உறவில் தொடர்பு கொடுக்காது. இப்போ இத்தனை விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆக மிதனராசி அன்பர்கள் புத்திசாலியாக இருந்தாலும் சரி, சில பேர் இந்த ராசிநாதன் புதனாக இருந்தாலும் கூட தொழில் கிரகம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி சனி, அந்த சனி வலுத்து தான் இருக்கார், 9ல் வலுத்து இருக்கார். வெளியில் போய் தொழில் பண்ணுற அமைப்பு ஏற்படுத்தும், வெளியில் தொழில் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். சிலருக்கு இந்த வெளிநாட்டு யோகத்தை பெரும்பாலும் இப்போ இருக்கிற இளைஞர்களும் பெண்களுமே விரும்புகிறாங்க. நான் வெளிநாடு போவேனா, ஃபாரின் போய் சம்பாதிப்பேனா, அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னு சொல்கிற 12ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். அப்போது அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, பெட்ரோல் டீசல் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் படித்தவங்க, அரபு நாடுகள் போகணும்னு நினைக்கிறவங்க, மலேசியா, சிங்கப்பூர், பக்ரைன் இந்த மாதிரி நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விசா கிடைக்கும், பாஸ்போர்ட் கிடைக்கும். அதில் நீங்கள் மேலே டக்குன்னு வேலை முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் போயிடுவீங்க. அங்கே இருந்துட்டு சம்பாதிக்கிற அமைப்பு அங்கே கொடுக்கும். அவங்க ஜாதக அடிப்படையில், அவங்க பிறந்த ஜனன ஜாதக அடிப்படையில் தான் நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே தங்குவீங்க, எவ்வளோ நாள் அங்கே இருப்பீங்க, எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறது சொல்லணும். இது பொது பலன்கிறதுனால நீங்கள் வெளியில் போவீங்க, சம்பாதிப்பீங்க. பெரும்பாலும் வெளிநாட்டு யோகத்தை கூடுதலாக ஏற்படுத்துகிற அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு இப்போ இருக்குது. அப்போ வெளிநாட்டு யோகத்தில் போய் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆர்வமும் அந்த விசாக நம்ம வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு அந்த காரியம் கண்டிப்பாக கூடும். சில நண்பர்களுக்கு என்ன அப்படின்னா கம்பெனியே வெளிநாட்டுக்கு ஒன்று கூட்டு போகிற அமைப்பு இங்கே ஏற்படுத்தும். சில பேர் அவர்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுவும் நடக்கும். கம்பெனி மூலிமா போகிறவங்களுக்கு போகிற அமைப்பு தான் கூடுதலாக நடக்கும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு கம்பெனி மூலமாக போகக்கூடிய அமைப்பு தான் கூடுதலாக நடக்கும். மொத்தத்தில் பணம் சம்பாதிக்க போகணும். சில பேர் பணத்தை ரொம்ப சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் சொந்த வீரில் இருக்கலாம், பண்ணலாங்கிறதுலாம். எங்கே போனாலும் நமக்கு பணம் வேணும், அந்த குறிக்கோளில் கூடுதலாக அங்கே கொடுக்கும். அப்போ எங்கே போனாலும் பணம் வேணும்னு நினச்சி எதிர்பார்க்குறவங்க வெளிநாட்டு போகலாங்கிறத மட்டும்தான் முடிவில் அதிகமாக வருவீங்க. சரி, வெளிநாட்டு போய் நான் சம்பாதிப்பேன், கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. நல்ல வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிச்சு வீடு கட்டுற அமைப்புலாம் அங்கே ஏற்படுத்தும். ஆக வெளிநாட்டு யோகத்தில் அதிகமான கூடுதலான வருமானத்தை ஏற்படுத்தி நல்ல சம்பளத்தை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக நாம் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா
தாய் தகப்பனுடைய உறவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருப்பீங்க? தாய் தகப்பன் நல்லாவே வச்சுருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க தாய் தகப்பன் மேலே பிரியும், தாய் தகப்பன் குழந்தை மேலே பிரிகிற அமைப்பில் பிரியமாக இருக்கிற அமைப்பில் வருவாங்க. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.